வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் அண்ட் உங்களோட கேள்விகள் அண்ட் புக் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹாய் லிசனர்ஸ், வெல்கம் டு தமிழ் புக் ஷெல்ஃப் நெவர் ஸ்டாப் லேர்னிங். நிக் எழுதின ஸ்டாப் ஓவர் திங்கிங் புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நான் என்னெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜேம்ஸ்னு ஒருத்தனை இமேஜின் பண்ணுங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. அவன் எப்பவுமே எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பானா. இன்னைக்கு அவனுக்கு உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை, அதை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கறான். இன்டர்நெட்ல தேடுனா சாதாரண தலைவலியும் பிரெயின் டியூமர்னு தான் ரிசல்ட் வரும்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த மாதிரி அவன் சர்ச் பண்ண டைம்ல ஒரு ரிசல்ட் வர அதை பார்த்து பதட்டமாகி கண்டதையும் யோசிச்சு பயப்படுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல நாம தான் தேவையில்லாம யோசிக்கிறோம்னு உடம்ப பத்தி கவலைப்படுறத நிறுத்திட்டு ஏன் இப்படி எல்லாம் நெகட்டிவா தாட்ஸ் வருதுன்னு யோசிச்சு தன்னுடைய மனநிலைய பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கிறான். இது ஒருவேளை மனநோயா இருக்குமோ, இதுக்கு எந்த டாக்டரை பார்க்கணும்னு யோசிச்சு டயர்டாகி தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாஸ்ட்ல அவருடைய லைஃப்ல நடந்ததை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. சப்பா முடியலப்பா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு தோணுதில்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி என்ன ப்ராப்ளம் அவரோட உடம்புல வந்துச்சுன்னு பார்த்தா புதுசா ஒரு வித்தியாசமான மச்சம் அவருடைய தோள்பட்டையில வந்துருச்சு. அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். இப்ப இந்த காரணத்தை கேட்டதும் இந்த சப்ப காரணத்துக்காகவா இவ்வளவு பஞ்சாயத்து அப்படின்னு தோணுது இல்ல? இந்த மாதிரி நாம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு தடவையாவது ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்த நினைச்சு கண்டினியூஸா யோசிச்சு கான்செப்ட் விட்டு கான்செப்ட் மாறி எதுக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்னே மறந்துருப்போம். இது ஏன் நடக்குது? நம்மளோட மூளை இருக்குல்ல, அது ஆதி காலத்துல இருந்தே ஒரு பிரச்சனையில இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை அனலைஸ் பண்ணி நாம எப்படி சர்வைவ் ஆகலான்னு யோசிக்க ப்ரோக்ராம் பண்ண ஒரு ஏஐ மாதிரின்னு சொல்லலாம். அது ஜாலியா இருக்க உருவானது இல்ல. அதனாலதான் அது ஒரு பிரச்சனை வரும்போது அதிகமா யோசிக்கும். அப்புறம் என்னப்பா நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நல்ல விஷயம்தான், அளவா யோசிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கிற வரைக்கும். ஆனா அதுவே ரொம்ப நேரத்துக்கு இழுத்தடிச்சாலோ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அடுத்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனாலும் இதுல ரிஸ்க் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. பதட்டங்கிற அந்த உணர்வு, பதட்டம் தான் இந்த ஓவர் திங்கிங்க்கு முதல் விதை. நீங்க யோசிச்சு பாருங்க, எக்ஸாமுக்கு படிச்சாலும் படிக்கலனாலும் 100% கான்பிடண்டா உள்ள போறவன் எந்த பதட்டமும் இல்லாம எக்ஸாம் எழுதி முடிச்சிருவான். ஆனா பதட்டத்தோட போறவன் முழு புக்க தண்ணியில கரைச்சு குடிச்சிருந்தாலும் பாதியில எல்லாத்தையும் மறந்து கொஸ்டினுக்கு ஆன்சரை மாத்தி எழுதி செம்மையா சொதப்புவான். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ரோமியோ ஜூலியட் படத்துல ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்ததை பார்த்த ஹீரோயின் பதட்டத்துல இவன் அடுத்து என்ன செய்வானோன்னு யோசிச்சு மோதிரத்தை கீழே போட்டுருவாங்க. இதுதான் பதட்டத்துக்கும் ஓவர் திங்கிங்கும் இருக்கக்கூடிய லவ். இந்த ரெண்டும் எப்பவும் சேர்ந்துதான் இருக்கும். சரி, இப்ப இந்த பதட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் இயற்கையா வரக்கூடிய உணர்வு தான். ஆனா ஓவர் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த பதட்டம்ங்கிறது ரெண்டு காரணத்தால நமக்கு வருது. ஒன்னு டிஎன்ஏ, நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வருது. ரெண்டு நம்மளோட சுற்றுச்சூழலால வருது. ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ 24%, சுற்றுச்சூழல் 76%. இந்த 7ஆம் அறிவு படத்துல சூர்யா ஒரு டயலாக் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுவாரு, நம்மளோட ரத்தத்துல இன்னும் அவங்க உயிரோட இருக்காங்க, அவங்கள நம்ம ஆராய்ச்சியால தான் கொண்டு வர முடியும்னு இல்ல, நம்ம முயற்சியாலையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ரத்தத்துல கலந்திருக்கிற இந்த பதட்டத்தை ஜெனட்டிக் ஆராய்ச்சியால தான் கொண்டு வர முடியும்னு இல்ல, நம்ம சுற்றுச்சூழலோட தூண்டுதலாலையும் முடியும்னு சொல்லலாம். 76% சுற்றுச்சூழல் தான் டிஎன்ஏல இருக்கிற 24% பதட்டத்துக்கான ஜெனட்டிக் மெமரியை ஆக்டிவேட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு அந்த ரோமியோ ஜூலியட் படத்தையே எடுத்துக்கலாம். ஒருத்தனை பணத்துக்காக லவ் பண்ணிட்டு பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனை எந்த பயமும் பதட்டமும் இல்லாம கலத்தி விடுற ஹீரோயின் கேரக்டர் என்கேஜ்மெண்ட்ல ஏன் பதட்டப்படுறா? அதுதான் சுற்றுச்சூழல். அவ இருக்கிற அந்த சிச்சுவேஷன் தான் அவளோட பதட்டத்தை தூண்டி விடுது. இதுவே வேற எந்த சிச்சுவேஷன்ல ஹீரோவை மீட் பண்ணி இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் ஹீரோயினுக்கு வந்திருக்காது. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? சுற்றுச்சூழல், சூழ்நிலை இதுதான் பதட்டத்தை தூண்டுது. அந்த பதட்டம் ஆரம்பத்துல இருந்து நாம பயப்படுற மாதிரி சிக்னலை நம்ம மூளைக்கு அனுப்புது. நம்ம மூளை அதுல இருந்து இப்ப என்னெல்லாம் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுல இருந்து தப்பிக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு திங்க் பண்ண ஆரம்பிக்குது. அது ஒரு லிமிட்டை தாண்டும் போது ஓவர் திங்கிங்கா மாறுது.
புரிஞ்சுச்சா? சரி, ஆனா ஏன் இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு ட்ரிகர் ஆகி பதட்டம் வருதுன்னு கேள்வி சிலருக்கு வரலாம். அப்படி வரலன்னாலும் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லுவேன். அதுக்கு பதில் உங்களோட மைண்ட் செட். இப்ப நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாய் உங்களை துரத்திட்டு ரொம்ப பயங்காட்டிருச்சு, நீங்களும் ரொம்பவே பயந்துட்டீங்க. அந்த சம்பவம் உங்களோட ஆழ் மனசுல பதிஞ்சிரும். இப்போ இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு நாய் உங்களை பார்த்து ஓடி வருது, குறைச்சிக்கிட்டே ஓடி வருது. அந்த சிச்சுவேஷன்ல உங்க மைண்ட்ல ஆல்ரெடி நாய் ஆபத்தானது அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆனதுனால உங்களுக்கு பதட்டம் அப்படின்ற ஒரு உணர்வு ட்ரிகர் ஆகி பயத்துக்கு கொண்டு போகும். அதுவே சின்ன வயசுல உங்களை நாய் துரத்தும் போது அதை அடிச்சு அது பயந்து ஓடுற அளவுக்கு ஒரு சம்பவத்தை நீங்க நிகழ்த்தி இருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டும் போது என்ன செய்வீங்க? உங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும், கல் எடுத்து எறின்னு எரிஞ்சு விரட்டிடுவீங்க. இதுவே நாயோட பழகி அதை லவ் பண்ற ஆளா இருந்தா கண்டுக்காம போனா அதுக்கு பாட்டுக்கு போகுன்ற அந்த நாயோட சைக்காலஜிக்கலை புரிஞ்சுக்கிட்டு உங்க பாட்டுக்கு நீங்க போயிட்டே இருப்பீங்க. அந்த நாயும் அதுக்கு பாட்டுக்கு போகும். இந்த எக்ஸாம்பிள் எனக்கு புரியலப்பா, ரோமியோ ஜூலியட் வச்சு சொல்லு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சேம் சீன்ல ஏன் ஹீரோயின் இவ்வளவு பதட்டப்படுறாங்கன்னா, ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட பணம் இல்லைன்னு ஏமாத்தி கலத்தி விட்டுருப்பாங்க. ஹீரோ ஜென்யூனா லவ் பண்ணிருப்பாரு. இது ஹீரோயினுக்கும் தெரியும். சோ வெளியே நீ என்ன ஏமாத்திட்டேன்னு ஹீரோயின் சொன்னாலும் உள்ளுக்குள்ள நாம தான் தப்பு பண்ணிட்டோம்னு அவளுக்கு தெரியும். இந்த மைண்ட் செட் தான் அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பதட்டத்தை ட்ரிகர் பண்ணுது. சோ ஒரு விஷயத்தை எந்த மாதிரி பாக்குறீங்களோ, அதை எப்படி உங்க மூளையில பதிவாக்குறீங்களோ, அதுதான் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நீங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு உங்க உணர்வுகளை ட்ரிகர் பண்ணும். புரிஞ்சிருச்சா? ஓகே, ஓவர் திங்கிங்னா என்ன, அது ஏன் வருதுன்னு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து ஓவர் திங்கிங்னால வரக்கூடிய பின் விளைவுகளை பத்தி இனி பார்ப்போம். முதல்ல ஓவர் திங்கிங்னால பாதிக்கப்படுறது நம்மளோட மனசு தான். நெகட்டிவ் தாட்ஸ்னால இருக்கிற எல்லா கெட்டதும் நமக்கு தான் நடக்குதுன்னு மூளையில பதிவு பண்ணி எப்பவும் எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தா குறைஞ்சபட்சம் டிப்ரெஷன்ல தொடங்கி அதிகபட்சமா மனநோய் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த 3 படத்துல வர ஹீரோ கேரக்டர் மாதிரி என்னது பைபோலர் டிசார்டர் அந்த மாதிரி ஆயிரும் கடைசியில. அதுதான் மனசு பாதிப்படைஞ்சா இயற்கையாவே 2 விஷயம் பாதிப்புக்குள்ளாகும். ஒன்னு உடல்நிலை, 2வது சொசைட்டி. இதுல உடல்நிலையை எடுத்துக்கிட்டா சாதாரண தலைவலியில தொடங்கி சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும், லைக் 3 படத்துல வர்ற மாதிரி. சொசைட்டில எடுத்துக்கிட்டா இன்னும் மோசம். யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம, சிரிச்சு பேசி பழகாம, கோவப்படுறது, வெறுக்கிறதுன்னு கம்யூனிகேஷன்ல தொடங்கி ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்னு போய் சைக்கோவா மாதிரி சீரியல் கில்லர் ஆட்டம் ஆகுறது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீரியல் கில்லர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த சரவணன் டிகோட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் யூடியூப்ல உண்டு, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒருத்தன் கடன் பிரச்சனையால தன்னோட குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை சுத்தியலால அடிச்சே கொலை பார்த்திருப்பான். இதுல அவனோட அம்மாவை தவிர மீதி 5 பேரும் செத்துருப்பாங்க. அதுல அவனும் சூசைட் பண்ணி செத்துருப்பான்னு நினைக்கிறேன். இதுல அவன் சாகணும்னு நினைச்சான் இல்ல, அது ஓவர் திங்கிங்னால அவன் மனநிலையை பாதிச்சு உடல்நிலைய அழிச்சுக்கிட்டான்னு சொல்லலாம். அவன் குடும்பத்துல உள்ளவங்களை கொன்னதும் ஓவர் திங்கிங்ல அவங்க நம்ம இல்லாம கஷ்டப்பட வேண்டாம்னு யோசிச்சு எடுத்த தப்பான முடிவு. அதுக்கு பலி அவனோட தம்பியும் அம்மாவும், அடுத்து அவனோட பாட்டி, சித்தி, சித்தப்பா. எத்தனையோ முறை பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்க இப்ப தரல, எனக்கு பணம் தராதவங்க உயிரோட இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சதும், தனக்கு கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் தன்னை உண்மையா லவ் பண்ணின காதலியையும் உயிரோட விட்டுட்டு போக கூடாதுன்னு கொன்னதும் ஓவர் திங்கிங்கோட உச்சம்னு தான் சொல்லணும். இங்க எல்லாமே அவனோட கோபம், அன்பு, காதல்னு அவனோட எமோஷன்ஸ் சார்ந்து தான் இருக்கும். புரியுதா? மைண்ட் செட் ஒரு சின்ன ட்ரிகர் தான், அதுலேருந்து தொடங்கி இவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு. ஸோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்குள்ளேயே உட்கார்ந்து யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்றதுனால நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் எவ்வளவு ஆபத்து இருக்குன்றது புரியுதா? சிலருக்கு இது பயத்தை தரலாம், ஆனா பயப்பட வேண்டாம். இதுல இருந்து வெளியில வர 23 ஐடியாஸ் ஆத்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. இதுல உங்களுக்கு டே டு டே லைஃப்ல கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடிஞ்ச ஐடியாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுனா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்ட மாட்டீங்க. அவ்வளோதான் சாப்டர் 1. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் அண்ட் புக் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓவர் திங்கிங்கில் மாட்டிட்டு அதை பற்றின எந்த அவேர்னஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தமிழ் புக் ஷெல்ஃப் புக் சம்மரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் புக் ஷெல்ஃப், never stop learning. Stop Overthinking by Nick Trenton. Chapter 2.
த de-stress ஃபார்முலா அண்ட் தென் சம். இந்த சாப்டர்ல நிக் ட்ரென்டன் 23 டெக்னிக்ஸ்ல முதல் 4 டெக்னிக்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு. இந்த 4 டெக்னிக்ஸும் நம்மளோட அவேர்னஸை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருப்பார். நோயை விட நோய் எதனால வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாதான் முழுமையா நோயை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி தான் ஓவர் திங்கிங் ஏன் வருதுன்னு கண்டுபிடிச்சாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டெக்னிக் டயரி. டெய்லி நைட்டு நீங்கள் ஓவர் திங்கிங்குள்ள இன்னைக்கு எதனால் போனீங்க, யார் இல்லைன்னா எது அதுக்கு காரணமாக இருந்துச்சு, அந்த டைமில் உங்களோட மனநிலை ஃபோக்கஸ் எந்த அளவு அடி வாங்குச்சு, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலையும் எழுதி 1 வீக் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. 1 வீக் அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி மோஸ்ட்டாக எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி ஓவர் திங்கிங்குள்ளே போனீங்கன்னு நோட் பண்ணுங்க. இனி மறுபடியும் 1 வீக் அப்சர்வ் பண்ணுங்க. மறுபடியும் 1 வீக் முடிஞ்ச பிறகு அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. இப்போ 2 வாரத்தோட நோட்ஸையும் கம்பேர் பண்ணுனா ஓவர் திங்கிங்குள்ள உங்களை கூட்டிட்டு போற கீ மூமெண்ட்ஸ் இன்னும் கிளாரிட்டியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இனி இதுல ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஆக்ஷன் தான் 2வது டெக்னிக். டெக்னிக் நம்பர் 2, 4 ways ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஓவர் திங்கிங் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குல்ல, அதை 4 விதத்தில் ஹேண்டில் பண்ணலாம். 1, அவாய்ட், அதாவது தவிர்த்தல். உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடிய இல்லைன்னா ஓவர் திங்கிங் பண்ண வைக்கிற நபரையோ பொருளையோ தவிர்க்கலாம். சிலருக்கு சிலரோட மெமரிஸ் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணும். அந்த மெமரிஸை மொத்தமாக அவாய்ட் பண்ணுறனால அதனால நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் திங்கிங் இது 2 வெளியே வரலாம். அது பொருளாகவும் இருக்கலாம், நபராகவும் இருக்கலாம், நினைவாட்டும் இருக்கலாம். நிம்மதியாக இருக்கணும்னா அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் 2வது வழியை ட்ரை பண்ணுங்க, மாடிஃபிகேஷன், அதாவது மாற்றி அமைத்தல். இதுல அவாய்ட் பண்ண முடியாத விஷயத்த நமக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணணும். சிம்பிளா சொன்னா, ஒர்க் பண்ண பிடிக்கலன்னா சாங் கேட்டுட்டே ஒர்க் பண்றது, ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா கிரிக்கெட், டென்னிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குள்ள போறது, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைனா பேசி புரிய வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள மாத்துறது, இந்த மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைகளை மாத்த முயற்சி பண்ணலாம். இதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றவங்க 3வது வழியை ட்ரை பண்ணலாம், அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல். அவாய்ட் பண்ணவும் முடியாது, மாத்தவும் முடியாது அப்படின்னா முதல்ல ஏத்துக்கோங்க. அதாவது உங்களால மாத்த முடியாத விஷயத்த ஏத்துக்கிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்றதை நிறுத்துங்க. முடியாத ஒண்ண முடிக்கிறேன்னு இறங்குறது நம்மளே செருப்பால் அடிக்கிற மாதிரி. ஸோ உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என் கண்ட்ரோல்லையும் எதுவும் இல்லை, இப்ப நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கறவங்களுக்கு 4வது வழி இருக்கு, அடாப்டேஷன், அதாவது தகவமைத்தல். எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில நீங்க சிக்கினா அந்த சூழ்நிலைய பத்தி நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை மாத்திக்கோங்க. நமக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 5 பேரும் 5 விதமா இருப்பாங்க. நாம 5 பேருக்கிட்டையும் 5 விதமா பழகுவோம். காரணம், இவன் இப்படிதான்னு புரிஞ்சுக்கிட்டு நாம அவனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிருப்போம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் ஆகி வளைஞ்சு கொடுத்து போங்க. இதுக்கு முக்கியமா ஈகோ இல்லாம இருக்கணும். அவ்வளோதான். இப்போ டெக்னிக் நம்பர் 3, 5 4 3 2 1. இந்த டெக்னிக்ல நீங்க ஓவர் திங்கிங்குள்ள சிக்கும்போது உங்களோட ஐம்புலன்களையும் பயன்படுத்தி வெளியே வர்றது எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா சொல்றேன். 5 என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்துல அந்த மொமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 5 பொருளை நீங்க பார்க்கணும். 4 என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய 4 விஷயத்த உத்து கவனிக்கணும். ரொம்ப உன்னிப்பா பார்த்து அதுல என்ன இருக்கு, ஏது இருக்கு, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு உன்னிப்பா பார்க்கணும். லவ்வரை எப்படி அணுவணுமா பார்ப்போமோ அந்த மாதிரி உன்னிப்பா பார்க்கணும். 3 என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கிற 3 பொருட்களோட சத்தத்தை நீங்க கவனிக்கணும். கிளாக்ல வரக்கூடிய அந்த டிக் டிக் சவுண்ட் அந்த மாதிரி. 2 என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கிற 2 பொருளோட வாசனையை நுகர்ந்து பார்க்கணும். புக்ஸு, கேண்டில் இருக்க ஸ்மெல், எல்லா பொருளுக்கும் ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அதை நீங்கள் இன்ஹேல் பண்ணி பார்க்கணும். 1ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பொருளை ருசி பார்க்கணும். இதுக்கு நம்ம ஒரு ரூபாய்க்குள்ள ஒரு முட்டாயை நம்ம பாக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டும் போது எடுத்து வாயில் போட்டுக்கிட்டா போதும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் செய்யும் போது உங்களோட பாதம் தரையில் டச் ஆகி இருக்கணும். இதோட ஐடியா என்னன்னா, நம்மளோட ஐம்புலன்களையும் ஆக்டிவேட் பண்றதுனால நம்மளுடைய உணர்வுகள் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துடும். அப்போ ஓவர் திங்கிங்ல மாட்டாம வெளியே வந்துடலாம். டேக் டைவர்ஷன் அந்த மாதிரின்னு சொல்லலாம். சரி, அவ்வளோதான் 3rd டெக்னிக். இனி 4th டெக்னிக்,
ஸ்டோரி மோட். இந்த டெக்னிக்ல நீங்க உங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய சம்பவத்தை விவரிச்சு எழுதணும். அடுத்து அந்த சம்பவத்தால உங்களுக்கு நடந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த விளக்கமா எழுதி அந்த பேட் மெமரியை குட் கிளைமேக்ஸ் இருக்கிற ஸ்டோரியா முடியணும். இந்த டெக்னிக் நம்மளுடைய பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் நம்ம மனசுல ஒரு உறுத்தலையும் கவலையையும் அதிகமா தரும்ல, அதுலேருந்து நம்ம மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எது நடந்திருந்தாலும் அதில் ஒரு நல்லது நமக்கு நடந்திருக்கும். ஒரு பொண்ணு நம்மளை விட்டு போனால் கூட மேபி அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கிற நிம்மதியும் போயிருக்கும். ஸோ போனது நல்லதாக இருந்திருக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நல்ல விஷயம் இருக்கும். அந்த கிளைமேக்ஸை கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோதான் சாப்டர் 2. ஸ்டாப் ஓவர் திங்கிங் பை நிக் ட்ரென்டன். சாப்டர் 3, மேனேஜ் யுவர் டைம் அண்ட் இன்புட்ஸ். இந்த சாப்டர்ல ஆத்தர் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நம்ம கிட்ட இல்லாதனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் அதனால வரக்கூடிய ஓவர் திங்கிங்கையும் கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஈட் தட் ஃப்ராக் புக்ல சொல்ற மாதிரி நாம முடிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, ஆனா அதுக்கான நேரத்தை ஒதுக்குறதுல தான் நாம தப்பு பண்ணுவோம். ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்க ஃபேமிலிக்காக ஒரு நாளைக்கு 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா நீங்க தப்பான ப்ரொஃபஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சில டிப்ஸ். டிப் நம்பர் 1, டு டூ லிஸ்ட் எழுதுங்க. நாம என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சாதான் அதை எப்போ பண்ணணும்னு நம்மளால முடிவு பண்ண முடியும். டிப் நம்பர் 2, எந்த ஒர்க் செஞ்சாலும் ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாம எப்படி பெட்டரா அதை செஞ்சு முடிக்கலாம்னு யோசிங்க. இன்னைக்கு நீங்க உங்களோட 100% உழைப்பை கொடுக்கணும்னு மட்டும் ப்ரையாரிட்டியா திங்க் பண்ணுங்க. சக்சஸ் ஃபெயிலியர் எல்லாமே செகண்டரி தான். டிப் நம்பர் 3, முக்கியமில்லாத வேலைகளுக்கு நோ சொல்லி பழகுங்க. இது டைம் வேஸ்ட் ஆகுறத ரொம்பவே கம்மி பண்ணும். டிப் நம்பர் 4, உங்களோட டெய்லி கோல்ஸ் உங்களோட லைஃப் டைம் கோலை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுமான்னு டபுள் செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 5, உங்களோட வேலைகளை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை செஞ்சு தரேன்னு நேரத்தை வீணடிக்காதீங்க. சிம்பிளா சொன்னா, உனக்கே தின்றதுக்கு சோறு இல்ல, அடுத்தவனுக்கு எதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க ஆசைப்படுற? பல பசங்க தான் இதை முக்கியமா ஃபாலோ பண்ணணும். புரியும்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 6, சரியான அளவு நேரத்தை கொடுங்க. 10 days ஒரு ப்ராஜெக்ட் முடிய டைம் ஆகுதுன்னா அதுக்கு அந்த நேரத்தை கொடுத்து ரிலாக்ஸா ஒர்க் பண்ணுங்க. 7 daysல முடிக்கணும்னு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை மண்டையில ஏத்திக்காதீங்க. டிப் நம்பர் 7, 10 days உங்க வேலைக்கு டைம் இருந்தா டே 1ல இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதான் நாள் இருக்குல்ல அப்படின்னு நீங்க மல்லாக்கப்படுத்தா ஸ்ட்ரெஸ்ஸும் ஓவர் திங்கும் அதான் நான் இருக்கேன் இல்லைன்னு உங்க பக்கத்திலேயே செட்டில் ஆகிடும். டிப் நம்பர் 8, ஒரு வேலை உங்களுக்கு தெரியலைன்னா அந்த வேலை செய்ய தெரிஞ்சவங்க கிட்ட அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு 1000 வேலைக்கு இடையில இதுவும் ஒரு வேலைன்னு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செஞ்சுக்கலாம். டிப் நம்பர் 9, பர்ஃபெக்டா பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுங்க போதும். இந்த 9 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் டைமை சரியா பயன்படுத்தலாம். இனி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு நம்ம அந்த 23 டெக்னிக்ஸோட சேர்த்து ஒரு 5 டெக்னிக்ஸை ஆத்தர் இந்த சாப்டர்ல நமக்கு தந்திருக்காங்க. அந்த 5 டெக்னிக்ஸையும் இனி பார்ப்போம். டெக்னிக் நம்பர் 5, ஆலன் இன்புட் ப்ராசஸிங். சிம்பிளா சொன்னா, ஒரு வேலையை முடிக்கணும்னு உட்கார்ந்தா அதை முடிக்காம வேற வேலையை தொடங்க கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சர்ஜரி பண்ற சர்ஜன் ஃப்ரெண்டு கால் பண்ணா, ஒய்ஃப் கால் பண்ணாங்கன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு சர்ஜரியை கண்டினியூ பண்ணலான்னு ஆப்ரேஷன் ரூம்ல இருந்து வெளியே போனா உங்க நிலைமை என்ன? அதே மாதிரி தான் உங்க ஒர்க்கும். எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். டெக்னிக் நம்பர் 6, ஐசன்ஹோவர் டெக்னிக். இது ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் ஐசன்ஹோவர் யூஸ் பண்ண டெக்னிக். அதனால தான் இதுக்கு இந்த நேம். அதாவது மேட்டர் என்னன்னா, டு டூ லிஸ்ட் எழுதி வச்சிருப்பீங்கல்ல, அதை 4ஆ பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். அதாவது அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள். உங்க கெரியருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் இந்த கேட்டகரியில வரணும். இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் கேட்டகரி அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். அதாவது அவசரமாக முடிக்க வேண்டிய முக்கியமில்லாத வேலைகள். இந்த கேட்டகரியில ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, கொஞ்சம் லேட்டா பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி தெளிவா சொன்னா இது கெரியருக்கும் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவையானது தான். ஆனா ஃபர்ஸ்ட் கேட்டகரி முடிஞ்ச பிறகு பண்ணலாம்னு இருக்கக்கூடிய ஒர்க்ஸ். தேர்ட் கேட்டகரி இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட்.
அதாவது முக்கியமான வேலை தான், ஆனா அவசரம் இல்லாத வேலை. இந்த கேட்டகரியில வரக்கூடிய வேலைகள் அப்புறமா பார்த்துக்கலாம்னு நாம தள்ளி போடுற வேலைகளா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வேற ஒருத்தங்க கிட்ட கொடுக்கற மாதிரி வேலையா இருக்கணும். சிம்பிளா சொன்னா, ஃபேன் நாசாயிட்டா நைட்டு தூங்க முடியாதேன்னு பகல் முழுக்க அதை சரி பண்றேன்னு தெரியாத வேலையை கட்டிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம அதை சரி பண்றவங்க கிட்ட கொடுத்தா டைமை சரியா பயன்படுத்தலாம். Fourth and last category, unimportant and not urgent. அதாவது முக்கியமும் இல்ல அவசரமும் இல்லாத வேலைகள். சிம்பிளா சொன்னா, ஒன்னுக்கும் உதவாத வேலைகள்னு சில வேலைகள் இருக்குல்ல, சரக்கடிக்க போறது, பான் பாக்குறது, ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றது, இந்த மாதிரி தேவையில்லாத ஆணிகளை இந்த டப்பால போட்டு தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான் ஐசன்ஹோவர் டெக்னிக். டெக்னிக் நம்பர் 7, 5 rules for goals. ஒரு கோல் செட் பண்ணும்போது அந்த கோல் ஒரு 5 டோல்கேட்டை தாண்டணும். அது என்னலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டோல்கேட், கோல் தெளிவாக இருக்கணும். இப்போ 80 கிலோவில் இருக்கிற ஒரு மனுஷன் அவருடைய வெயிட்டை ஒரு 60 கிலோக்கு குறைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருடைய கோல் என்ன? வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் அப்படின்றது தான் அவருடைய கோல். செகண்ட் டோல்கேட், உங்க கோலை ரீச் பண்றதுக்கு எந்த மைல்ஸ்டோன் ரீச் பண்ணணும் அதை மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 80 கிலோலேருந்து 60 கிலோக்கு போற அந்த ஃபேட் லாஸ் ஜேர்னி தான் அவருடைய அந்த கோல். ஸோ எந்த வெயிட்டை ரீச் பண்ணும்போது அவங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணதா கணக்கு அப்படின்றது தான் இந்த செகண்ட் இது. ஸோ 20 கேஜி குறைச்சி 60 கிலோ தொடும்போது எனக்கு அந்த கோலை நான் ரீச் பண்ணிடுவேன். ஸோ தட்ஸ் த மைல்ஸ்டோன். மூணாவது டோல்கேட் உங்கள் கோல் ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இமேஜினேஷனில் கூட அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது இருக்கக்கூடாது. இது என்னன்னா, இந்த ஒரு மாதத்தில் 20 கிலோ குறைக்க போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், விண்ணையை பொழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு ரொம்ப ட்ரமாட்டிக்காக யோசிக்கிற அந்த மாதிரி கோலாக இருக்கக்கூடாது. அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும்ப்பா. 6 monthsல நான் 20 கிலோ குறைக்க முடியும், 1 yearல நான் 20 கிலோ குறைக்க போகிறேன் அப்படின்னு அந்த கோலை நம்ம யோசிக்கும் போதே ஓகே இது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். கான்ஃபிடென்ட் தரணும், பயத்தை தரக்கூடாது. ஃபோர்த் டோல்கேட், உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு உங்கள் கோல்னால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமான்னு பார்த்துக்கணும். அதாவது உங்களுடைய ஒர்க் பண்ணுறதோ இல்லை ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எதுவுமே இந்த கோலை நீங்கள் வச்சுக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் இந்த 4வது டோல்கேட். 5வது டோல்கேட், டெட்லைன் இருக்கணும். அது பாசிபிள் டெட்லைனாக இருக்கணும். உங்கள் கோலை அந்த டெட்லைனுக்குள்ள நீங்கள் ரீச் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த 6 months 12 monthsக்குள்ளே நான் 20 kgs ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு டார்கெட், அந்த டார்கெட்டுக்குள்ளே ரீச் பண்ண முடிகிற மாதிரி வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு 1 month 2 months 3 monthsக்குள்ளேயே நான் 20 கிலோ குறைக்க போகிறேன் அப்படின்னா அது எல்லாருக்கும் அச்சீவ் பண்ண முடியாது. ரெண்டாவது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே குறைக்கும். அதனால அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு பாசிபிளாட்டு நீங்கள் அந்த கோலை ரீச் பண்ணக்கூடிய ஒரு டெட்லைனை நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த 5 டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி உங்கள் கோல் வெளியே வந்துருச்சுன்னா உங்க கோல் அப்ரூவ்ட் பை சக்சஸ்ன்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு விஷயம், கோலை எழுதுறதோ இல்லை கோலை ஃபிக்ஸ் பண்ணுறதோ மட்டும் போதாது, அதுக்காக கொஞ்சம் உழைக்கவும் செய்யணும். அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெக்னிக் நம்பர் 8, கன்பன் டெக்னிக். இது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை இன்னும் பெஸ்ட்டாக செய்ய ஒரு 5 டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க இந்த டெக்னிக்கில். டிப் நம்பர் 1, ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க, அந்த ஒர்க்ல என்னெல்லாம் நடக்கும், ஒர்க்கோட முடிவு என்னவா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒர்க் பண்ற ப்ராசஸ் மொத்தத்தையும் ஒரு முறை ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். டிப் நம்பர் 2, இன்னைக்கு இந்த டைம்ல இந்த ஒர்க்ல இவ்வளவு விஷயத்த முடிப்பேன்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுனா அதை அறகுறையா விடாதீங்க. அதை அந்த டைம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கை பண்ண போங்க. இப்போ இன்னைக்கு ஈவினிங் 5 o'clockக்கு Who Will Cry When You Die அந்த புக்கில் 15 to 20 pages படிக்க போறேன்னு முடிவு பண்ணுனா அதை கம்ப்ளீட் பண்ணாம வேற வேலையை செய்யக்கூடாது. டிப் நம்பர் 3, ஒரே நேரத்தில் உங்களால் 2-3 வேலையை முடிக்க முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. முடியும்னா அதை அந்த டைம்ல முடிக்க ட்ரை பண்ணுங்க. சிலர் இப்போ டிராவல் பண்ணுவீங்க, புக் படிக்க டைம் இல்லைன்னா அந்த டிராவலிங் டைம்ல அந்த புக்கை முடிக்க முடியுமா? ஸோ 2 வேலை ஒரே நேரத்தில் முடியும். இந்த மாதிரி ஒரே டைம்ல 2 வேலையை நம்மளால முடிக்க முடியுமா, 3 வேலையை முடிக்க முடியுமான்னு பார்த்து முடியும்னா அதை முடிச்சிருங்க. டிப் நம்பர் 4, ஃபீட்பேக்ஸ் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சக்சஸுக்கு ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. டிப் நம்பர் 5, உங்களுக்கு தோணுற ஐடியாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் உங்க நாலேஜை அதிகப்படுத்தும். அவ்வளோதான். இந்த 5 டிப்ஸையும் யூஸ் பண்ணுனா இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ண முடியும்னு நிக் சொல்லியிருக்காரு. டெக்னிக் நம்பர் 9, ஸ்பிளிட் த டைம்.
சிம்பிளா சொன்னா டைமை எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறது. முக்கியமா மார்னிங் ஈவினிங் ரொட்டீனுக்கு டைம் பிரிச்சு கொடுக்கணும். ஒர்க் பண்றதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நேரத்தை தனியா பிரிச்சு கொடுக்கணும். உங்க கோல்ஸையும் நீங்க பிரிச்சு கொடுக்கற டைமுக்குள்ள முடிக்க முடியுமான்னு பாத்துக்கணும். நீங்க எப்போ ஃபுல் எனர்ஜியோட இருப்பீங்களோ அந்த டைமை உங்க இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் ஒர்க்ஸ் முடிக்கிறதுக்கு ஒதுக்குங்க. ஃபுல் எனர்ஜி இல்லாம இருப்பீங்கல்ல, அந்த நேரத்தை தேவையில்லாத ஆணிகளை புடுங்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. முக்கியமா திடீர்னு வரக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கும் டைமை ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் உங்களுடைய மற்ற வேலைகள் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். இந்த டெக்னிக் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெக்னிக்கோட இந்த சாப்டர் நிக் முடிக்கிறாரு. நானும் இந்த வீடியோ முடிக்கிறேன். Stop Overthinking by Nick Trenton. Chapter 4 How to Find Instant Zen. இந்த சாப்டர்ல ஜென் துறவி மாதிரி மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டா ஓவர் திங்கிங்ல சிக்காம மைண்டை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான 4 டெக்னிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம்னு ஒன்னா பார்ப்போம். டெக்னிக் நம்பர் 10 மெடிடேஷன். நார்மல் மெடிடேஷன் மாதிரி தான் இதுவும். முதல்ல கம்ஃபர்டபுளா உட்காரவோ படுக்கவோ செய்யணும். ஆழமா மூச்சு இழுத்து விடணும். நான் அமைதியா இருக்கேன்னு ஒரு 6 தடவை பொறுமையா சொல்லணும். என்னுடைய இடது கை வெப்பமாக இருக்கிறதுன்னு பொறுமையா சொல்லணும். அடுத்து 6 முறை நான் முற்றிலும் அமைதியாக இருக்கிறேன்னு மெதுவா உணர்வு பூர்வமா சொல்லணும். இத பண்ணும்போது உங்க உடம்பு மேல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். இந்த மாதிரி உடம்பு முழுக்க சொன்ன பிறகு நான் முற்றிலும் அமைதியாக இருக்கிறேன்னு 6 முறை தொடர்ந்து சொல்லணும். ஒரு ஃபுல் ரவுண்டு முடிஞ்ச பிறகு இடது கை உறுதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 6 முறை நான் விழிப்புடன் இருக்கிறேன்னு சொல்லணும். இப்படி சொல்லி முடிச்ச பிறகு கண்கள் திறக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மெடிடேஷனை முடிக்கணும். ஒவ்வொரு முறை பயிற்சி பண்ணும் போதும் வேற வேற உணர்ச்சிகளை கொண்டு வரணும். வெப்பமாக இருக்கிறதுன்னு ஒரு முறை சொன்னா அடுத்த முறை கனமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்படியே உணர்வுகளை வெளிப்படுத்தி இதை செய்யணும். ஆனா இந்த மெடிடேஷன் சிலருக்கு பின் விளைவுகளை கொஞ்சம் வித்தியாசமா தரலாம். அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கைடன்ஸோட எந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அது ஒரு சின்ன டிப். டெக்னிக் நம்பர் 11 விசுவலைசேஷன் மூலமாட்டு ரிலாக்ஸ் பண்றது. நம்ம மைண்ட் எப்பவும் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ தளபதி விஜய்னு சொன்னதும் நம்ம மைண்ட் அவரோட பிக்சரை ஒரு செகண்ட் விசுவலைஸ் பண்ணும். ஓவர் திங்கிங் நடக்கும் போதும் நம்ம மைண்ட் விசுவலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதை பிரேக் பண்ண வேற எதையாவது நம்ம மைண்டுக்கு விசுவலைஸ் பண்ண வைக்கணும். அதே நேரத்துல நமக்கு நிம்மதி தரக்கூடிய ஒன்ன விசுவலைஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த டெக்னிக். சிம்பிளா சொன்னா மெடிடேஷன் பண்ற மாதிரி ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இருங்க. மூச்சை இழுத்து விடுங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்தை விசுவலைஸ் பண்ணுங்க. உணர்வு பூர்வமா அந்த காட்சியை நீங்க உணரணும். அது வரைக்கும் பொறுமையா இமேஜின் பண்ணுங்க. அடுத்து அந்த இடத்துல உங்களை சுத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாமே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த பொருட்களோட வாசனை, சத்தம் எல்லாத்தையும் நீங்க உணரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை சரியா பண்ணுனா ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற மைண்ட் உடனடியா அதுல இருந்து வெளியே வந்துடும். டெக்னிக் நம்பர் 12 மசில் ரிலாக்சிங் டெக்னிக். நம்ம மசில்ஸை இறுக்கி அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்றதுனால நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்றதான் இந்த டெக்னிக்ல ஆத்தர் சொல்லியிருப்பாரு. முதல்ல மசில்ஸை டைட் பண்ணணும். அடுத்து மூச்சை விட்டுக்கிட்டே மசிலை கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணணும். இதை பண்ணும்போது பதட்டம் குறையிறத உங்களால பார்க்க முடியும். டெக்னிக் நம்பர் 13 போஸ்ட்போன் ஒரேயிங். நாம ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது. 2 கேள்வியை கேளுங்க. நேரம் செலவழிச்சு கவலைப்படுற அளவுக்கு இந்த ப்ராப்ளம் முக்கியமா? நான் கவலைப்பட்டா இது சரியாகுமா? இந்த 2 கேள்வியோட பதில வச்சு முடிவு பண்ணுங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு. அதையும் மீறி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா 5 மினிட்ஸ்க்கு மேல கவலைப்படாதீங்க. ஏன்னா எவ்வளவு நேரத்தை அதிகமா நீங்க அதுக்கு ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ஓவர் திங்கிங்க தூண்டும். அதனால டைமிங்கை கம்மி பண்ணுங்க. ஃபீல் பண்றதை விட சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ண முடியலன்னா விட்டுருங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. Stop Overthinking by Nick Trenton. Chapter 5 Rewire Your Thought Patterns. இந்த சாப்டர்ல தாட்ஸ்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மூலமா எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியோட பேசிக் ஐடியா என்னதுன்னா, நெகட்டிவா இருக்கிற மைண்ட் செட்டை மாத்திட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நாம விதைக்கிறதால இந்த உலகத்தை இன்னொரு கோணத்துல நாம பார்ப்போம். அது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். சிம்பிளா சொன்னா, இப்போ காதல், காமம் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே. ஆனா சிலர் அதை வாழ்க்கையோட அல்டிமேட் அச்சீவ்மெண்டா பார்ப்பாங்க. அதாவது அதுதான் வாழ்க்கை,
வாழ்க்கை, அது இல்லைன்னா வாழ்றது அர்த்தம் இல்லாதது அப்படின்ற அளவுக்கு யோசிப்பாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க ஸ்கூல் டைம்லயே லவ் வேணும், லஸ்ட் வேணும், அட்லீஸ்ட் சின்ன சின்ன ரொமான்ஸ் ஆவது வேணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு அது அப்படியே நடந்துட்டா ரொம்ப பாசிட்டிவா லைஃபை பார்ப்பாங்க. சின்ன சின்ன சக்சஸ் போதும், லைஃப் ஃபுல்லா காமம் வேணும்னு காமம்னு போய் விளங்காம போவாங்க. அது நடக்கலன்னா எனக்கு மட்டும் ஆசைப்பட்டதே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தப்பான புரிதலை நம்ம மனசுல விதைச்சிட்டா அது எந்த விதத்திலையும் நல்லதை தராது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே காதல், காமம் இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப், அது லைஃப்ல வரும்போது பாத்துக்கலான்னு அப்ரோச் பண்றவங்க கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இதுக்கு காரணம் மைண்ட் செட் தான். எந்த கண்ணாடியை போட்டுட்டு நம்ம உலகத்தை பாக்குறோமோ அதை பொறுத்து தான் இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு மாறி மாறி தெரியும். ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன், ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்தி அப்படின்ற மாதிரி ஒரு 5-6 பேரோட சுத்திட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது பொறுக்கித்தனம் பண்றாங்க, விபச்சாரம் பண்றாங்கன்னு நாம சொல்லுவோம். நமக்கு அதே சான்ஸ் கிடைக்கும் போது மன்மத லீலையை வென்றவர் யார் இங்கே அப்படின்னு பாட்டு போட்டு சுத்துற அளவுக்கு கெத்து காட்டிட்டு நாம சுத்துவோம். பொண்ணுங்க எல்லாம் உலக அழகி நான் தான் அப்படின்னு அந்த பாட்டை கேட்டுட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உங்க லைஃப்ல சில நேரம் நீங்க பார்த்துருக்கலாம். சில நேரத்துல நீங்களாவே அந்த கேரக்டரா இருந்திருக்கலாம். வெளியே பேசும்போதெல்லாம் ரொம்ப நல்லவங்கள மாதிரி பேசிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடியது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சே நீங்க அவங்களோட மைண்ட் செட்ல அவங்க காமத்தை எப்படி பாக்குறாங்க, ஒரு மனுஷனை எப்படி பாக்குறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அவங்களோட புரிதல் என்ன, மைண்ட் செட் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இனி நம்ம இந்த 23 டெக்னிக்ஸ்ல இந்த சாப்டர்ல 14-20 வரைக்கும் இருக்கிற டெக்னிக்ஸை சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். டெக்னிக் நம்பர் 14, பேட் தாட்ஸ். எதெல்லாம் கெட்ட எண்ணங்கள். இதுல ஒரு 5 மைண்ட் செட் சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பேட் தாட்ஸை நமக்கு தரும். ஃபர்ஸ்ட் ஒன், நான் தான் சரி, நான் போற வழிதான் சரின்னு வாழ்றது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட சொம்புகளை ஒரு லுக்கு விட்டு பார்ப்போம். இப்போ திராவிடர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர், ஆல்சோ நோன் அஸ் பெரியார், அவருடைய கருத்துக்களை ஏத்துக்கிட்டாதான் நீ முற்போக்காளன், இல்லைன்னா பிற்போக்காளன். சீமானிசத்துல மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அவரோட கருத்துக்கு மாற்று கருத்து வச்சாலே தமிழின துரோகி, உடம்புலண்டு உதிர்ந்த உரோமம், சாக்கடை அடப்புன்னு தொடங்கிடுவாங்க. பிஜேபி எடுத்துக்கிட்டா ஆன்டி இண்டியன். இப்படி பக்கத்துல இருக்கிறவனை யோசிக்கவே கூடாது, நான் போற வழியில தான் அவனும் வரணும்னு யோசிக்கிற மைண்ட் செட் ரொம்ப தப்பான ஒரு மைண்ட் செட். எல்லா இடத்துலயும் நாம சரியா இருக்க முடியாது. சில இடத்துல தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வளைஞ்சு கொடுக்கிற மூங்கில் தான் ரொம்ப சுலபமா புயல்ல சர்வைவ் ஆகும். செகண்ட், எதிர்பார்ப்பு. எதையாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறது, அது நடக்கலைன்னா என் வாழ்க்கையே இப்படிதான்னு புலம்பி தள்ளுறது. எப்பவுமே ரிசல்ட் நாம எதிர்பார்த்திருக்கிறது நல்லதுதான், ஏன்னா அது நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணும். ஆனா ரிசல்ட் இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெயிட் பண்றது சரி வராது. ஏன்னா அது உங்களுடைய மனசை உடைக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை தள்ளி வச்சுட்டு லைஃப் என்ன தருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வாழுங்க. தேர்ட், நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், ஏதோ ஒன்று தப்பா நடந்துருச்சு, அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை, நம்மளால அங்கே எதுவும் பண்ணிருக்க முடியாது, ஆனாலும் நம்ம ஏதாவது செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போறதும் ஓவர் திங்கிங்குள்ள உங்களை கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருக்கக்கூடாது. ஃபோர்த்து, தன்னால நடந்த பிரச்சனைக்கு மற்றவங்களை கை காட்டுறது. இது ரொம்ப 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 தப்பு. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையை பொறுப்பெடுத்துக்கிறது எந்த அளவுக்கு தப்போ அதே அளவுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க வேண்டிய விஷயத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அந்த மைண்ட் செட்டும் இருக்கக்கூடாது. ஃபிஃப்த்து, சக்சஸ். செய்யற எல்லா விஷயத்திலையும் 100% சக்சஸ் எதிர்பார்க்கிறது. இது சின்ன சின்ன மூமெண்ட்ஸை கூட என்ஜாய் பண்ண விடாம தடுக்கும். 90 மார்க் எடுத்தும் உங்களால சந்தோஷப்பட முடியாது 100 மார்க் எடுக்கலையே அப்படின்னு யோசிச்சா. ஸோ அதுவும் ஒரு பேடான மைண்ட் செட். இந்த 5 மைண்ட் செட்டையும் நாம கண்டிப்பா மாத்திக்கணும். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைய வாழணுமே தவிர ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது. இனி அடுத்த டெக்னிக்கை பார்ப்போம். டெக்னிக் நம்பர் 15, இன்ஸ்பிரேஷன். ஒரு டைம்ல எம்ஜிஆர் தன்னோட படங்கள்ல சிகரெட்டு, சரக்கு எதையும் டச் பண்ணாம வாழ்றதை என்கரேஜ் பண்ணாரு. அதனால நிறைய ஃபேன்ஸ், அவரோட ஃபேன்ஸ் அதை ஃபாலோ பண்ணவும் செஞ்சாங்க. ஆனா அடுத்த தலைமுறை நட்சத்திரங்களா வந்த ரஜினி சிகரெட்டை ஸ்டைலா பிடிக்கிறேன்னு கோணவாய வச்சு சீன் போட அதை பார்த்து கெட்டு போனவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அடுத்து அதை விஜய், அஜித்னு ஃபாலோ பண்ணாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ ஒருத்தன் ஒய்ஃபை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு கெத்தா ஊருக்குள்ள திரிஞ்சா அதை சரின்னு சொல்லுவீங்களா? எல்லாரும்
எல்லாரும் தப்புன்னு தான் சொல்லுவோம். ஸோ தப்பான விஷயங்களை செய்யறவங்கள தப்பான மனிதர்களாவே பாருங்க. அந்த செயலை நாமளும் செஞ்சாதான் கெத்துன்னு வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. கெட்டவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை செய்யும் போது கெத்து மாதிரி தோணுனாலும் ஃபியூச்சர்ல அதனால வரக்கூடிய பாதிப்பு உங்களை மன ரீதியா ரொம்ப உடைச்சிரும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. டெக்னிக் நம்பர் 16, டேக் நோட்ஸ். சில சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாகி மூச்சு திணற வைக்கும். அந்த நேரத்துல ஒரு பேப்பர் எடுத்து என்ன நடந்துச்சு, எதனால நீங்க பயப்பட்டீங்க, என்ன மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருதுன்னு எழுதுங்க. இனி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குழப்பத்துக்கான காரணத்தை உங்களால பார்க்க முடியும். இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றத இனி முடிவெடுங்க. டெக்னிக் நம்பர் 17, பேட் தாட்ஸை குட் தாட்ஸா மாத்துறது. போன டெக்னிக் மாதிரி இதுலயும் நீங்க எழுதணும். உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை உங்களால உண்மைன்னு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. 50% தாட்ஸ் இதுல அவுட் ஆயிரும். ஏன்னா உண்மைன்னு அதுல நிறைய விஷயத்த ப்ரூவே பண்ண முடியாது. அடுத்த முறை அந்த தாட்ஸ் வராது. மீதி இருக்கிற 50% தாட்ஸுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை அஃபர்மேஷன்ஸ் மூலமா மாத்திக்கலாம். டெக்னிக் நம்பர் 18, பிரேக் நெகட்டிவ் தாட்ஸ். உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா உடனே அதுக்கு எதிரான பாசிட்டிவ் விஷயத்த செய்யணும். டெய்லி புக் படிக்க முடியாதுன்னு மைண்ட் சொன்னா டெய்லி புக் படிக்கணும். உங்களால எல்லார் முன்னாடியும் பிரசன்டேஷன் சரியா பண்ண முடியாதுன்னு சொன்னா அதை செஞ்சு காட்டணும். என்னால முடியும்னு சிம்பிளா சொன்னா உங்களை வருத்தப்பட வைக்கிற நெகட்டிவ் தாட்ஸை சண்டை போட்டு ஜெயிக்கணும். சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. எல்லாத்திலையும் ஜெயிக்க முடியும்னு நான் சொல்ல வரல, ஆனா கண்டிப்பா முக்கியமான இடங்கள்ல எல்லாம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. டெக்னிக் நம்பர் 19, இந்த டெக்னிக்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மைண்ட் உங்களை பத்தி சொல்லக்கூடிய பேட் தாட்ஸை குட் தாட்ஸ் மூலமா மாத்தணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க மைண்ட் உங்களை பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லும் போது நான் பர்ஃபெக்ட் தான் அந்த இடத்துல சண்டை பிடிக்காம நான் பர்ஃபெக்ட் இல்லைன்னாலும் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அஃபர்மேஷன்ஸ் மூலமா பாசிட்டிவ் தாட்ஸை விதைக்கணும். செல்ஃப் லவ் அதிகமாகும் போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அழிஞ்சு போயிடும். டெக்னிக் நம்பர் 20, இந்த டெக்னிக்ல ஓவர் திங்கிங்ல நாம மாட்டும் போது நமக்கு நாமளே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 2 வழி இருக்கு. ஒன்னு, உங்களை பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கிற கோட்ஸை எழுதி வச்சு படிக்கலாம். 2, இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர், லைஃப்ல இதை விட பெரிய பெரிய சம்பவம் செய்ய போறோம், துணிஞ்சு இறங்கும்னு நமக்கு நாமளே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டரா மாறிடணும். இதுவும் ஓவர் திங்கிங்கை பீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த டெக்னிக்கோட இந்த சாப்டர் முடியுது. Stop Overthinking by Nick Trenton. Chapter 6, Newfound Attitudes and Emotional Regulation. இந்த சாப்டர்ல லாஸ்ட் 3 டெக்னிக்ஸ் பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. டெக்னிக் நம்பர் 21, 5 மைண்ட் செட். மைண்ட் செட் நம்பர் 1, உங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை சரி பண்ண முயற்சி பண்ணாதீங்க. மைண்ட் செட் நம்பர் 2, உங்களால செய்ய முடிஞ்சதை செய்யறதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. மைண்ட் செட் நம்பர் 3, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதுக்காக நன்றியுணர்ச்சியோட மகிழ்ச்சியா இருங்க. இல்லாததை பத்தி நினைச்சு கூட பார்க்காதீங்க. மைண்ட் செட் நம்பர் 4, கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ சிந்திக்காம நிகழ்காலத்தை பத்தி மட்டும் சிந்திங்க. மைண்ட் செட் நம்பர் 5, உங்களுக்கு தேவையானதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆசைக்கு பின்னாடி ஓடுனா அவஸ்தை, தேவைக்கு பின்னாடி ஓடுனா நிம்மதி. ஸோ எது பெட்டர்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 5 மைண்ட் செட்டையும் நம்ம எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்ட மாட்டீங்க. டெக்னிக் நம்பர் 22, ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நெகட்டிவ் உணர்ச்சிக்குள்ள போறது நார்மலான விஷயம். ஆனா அது ஓவர் திங்கிங்கை ட்ரிகர் பண்ணி தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கிறனால அந்த நெகட்டிவ் உணர்ச்சிகள்ல ரொம்ப நேரம் சொல்லலாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு அந்த நேரம் எந்த உணர்ச்சி வருதோ அதுக்கு ஆப்போசிட்டான உணர்ச்சியை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள், கோபம் வரும்போது அமைதியோட பக்கத்துக்கு போயிடணும். அழுக வரும்போது ஜோக்ஸ் பார்த்து சிரிக்கிற உணர்ச்சி பக்கம் போயிடணும். ஒரு 10 நிமிஷம் இதை பண்ணினா போதும், உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். இதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அவ்வளவு ஈஸியா ஓவர் திங்கிங்குள்ள போகவும் செய்யாது, நீங்க எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டீங்க. டெக்னிக் நம்பர் 23, ஆடு மாடு இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாமே அசை போடுற மாதிரி நமக்கும் அசை போடுற பழக்கம் உண்டு. அது சாப்பிட்டதை அசை போடும், நாம நமக்கு நடந்த நிகழ்வுகளை அசை போடுவோம். இந்த அசை போடுற பழக்கம் ஆடு மாடு மாதிரியான உயிரினங்களுக்கு நல்லதுதான், ஆனா நமக்கு அது ரொம்ப ரொம்ப கெட்டது. ஸோ அசை போடுறத நிறுத்துங்க. அது முடியலைன்னா இந்த 3 விஷயத்த ட்ரை பண்ணுங்க. 1, அசை போடும் போது அதை ஒரு மொக்க படத்தை பாக்குறதா நினைச்சிட்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம பார்த்து முடிங்க. 2, அந்த சம்பவத்தை சிரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சிரிப்பு வர்ற அளவுக்கு கிண்டல் பண்ணுங்க.
3, உங்க கவனத்தை வேற ஆக்டிவிட்டி பக்கம் திருப்புங்க. சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. புஷ்அப்ஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். எல்லா டெக்னிக்ஸையும் பார்த்துட்டோம் அண்ட் எல்லா சாப்டரும் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த புக்கும் இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் உங்களோட கேள்விகள் அண்ட் புக் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டாடா பை பை, see you.